ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல ஒரு பிராண்ட்ல இருக்கிற பொருளுங்களை போடும்போது நம்ம பாத்ரூம்க்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராண்டட் நான் பிராண்டட் அப்படின்னு வந்து போனீங்கன்னா நீங்க வந்து பட்ஜெட் அப்படின்னு எடுக்கும்போது எல்லாருமே சூஸ் பண்றது வந்து நான் பிராண்டட் போகலாம் அப்படின்னு தான் வந்து ட்ரை பண்ணுவீங்க. நான் பிராண்டட் அப்படின்னு போனீங்கன்னா அதுல என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அதுல டவுட்டே வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2000 rupees 1500 வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட முடியும். பட் அதுல இருக்க ப்ராப்ளமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஹெல்த் ஃபாசெட் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நான் பிராண்டட் ஐட்டம்ல ஒரு 6 மாசத்துல இருந்து 1 வருஷத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அது ஒர்க் ஆகாம ஃபங்க்ஷனலாவே இருக்காது. இதே நீங்க வந்து கொஞ்சம் பைசா போட்டு வாங்குறீங்க, ஒரு பிராண்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது 10 years கிட்ட வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், எது வாங்கினாலுமே ஓரளவுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியான பிராண்டாவே வந்து வாங்குங்க. இப்போ இன்னைக்கு நான் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு சிரா, ஜாகுவார் அதுல வந்து எது ஓரளவுக்கு பட்ஜெட்ல வருது அப்படிங்கறத வந்து நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ அதே மாதிரி அதுக்கு என்னென்ன ப்ரைஸ் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு இங்க பின் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ஆவரேஜா வந்து உங்களால எஸ்டிமேட் பண்ணிக்க முடியும் எவ்வளவு வந்து செலவாகும் ஒரு பாத்ரூம் ஃபுல்லா ஃபர்னிஷ் பண்றதுக்கும் சரி, இல்ல ரெனோவேட் பண்றதுக்கும் சரி. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா ஷவர் ஹாம், ஷவர் ஹெட், வால்வ், ஸ்பவுட், ட்ரிம், லேப் ஃபாசெட், கிளாசெட் அதாவது WC, தென் வந்து ஹெல்த் ஃபாசெட், ஆங்கிள் வால்வ் வந்து 4 numbers, வாஷ் பேஷன். ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயினா நமக்கு தேவையான விஷயங்கள். ஸோ இதோட பிரைஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷவர் ஹெட் வந்து பாத்தீங்கன்னா 1349 rupeesக்கும், ட்ரிம் வந்து 1179 rupeesக்கும், ஷவர் ஆர்ம் வந்து 900 rupees, வால்வ் வந்து உள்ள போடுற வால்வ் வந்து 2312 rupees அண்ட் பாத் ஸ்பவுட் வந்து 1392 rupees வருது. லேப் ஃபாசெட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரா பிராண்ட்ல அப்ராக்சிமேட்லி ஒரு 1000 rupees ரேஞ்ச்ல வருது. கிளாசெட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது WC வந்து பாத்தீங்கன்னா 6000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹெல்த் ஃபாசெட்னு பாத்தீங்கன்னா 500 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆங்கிள் வால்வ் 4 numbers வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து 150 rupees into 4ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 600 rupees வருது. நெக்ஸ்ட் வாஷ் பேஷன் 2000லயுமே வந்து மினிமமா உங்களுக்கு பட்ஜெட்ல கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து மினிமமான பட்ஜெட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா இது ஓவராலா கால்குலேட் பண்ணும்போது ஒரு பாத்ரூம்கான பிரைஸ் 17,232 rupees கிட்ட வந்து வருது. ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதுல என்ன பிராண்டுக்கும் நான் பிராண்டுக்கும் அப்படின்னு ரொம்ப அதிகமா யோசிச்சீங்கன்னா பிராண்ட்லயே கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ற அந்த பிராஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, ஸோ அதோட குவாலிட்டி வந்து வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பிராண்ட் எடுத்துக்கலாம், ஜாகுவார் கோலாரும். இருக்கிறதுலே ஹை எண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோலார் பிராண்ட் தான். சோ இது ரெண்டுத்துக்குமே நீங்க கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஆக்சுவலி ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கிச்சன் சிங்க்ல இருக்கிற டேப் வந்து பாத்தீங்கன்னா கோலார் தான். சோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நல்ல ஒரு டீல்ல வந்து வாங்கியிருந்தேன். மத்த இது எல்லாமே ஜாகுவாரோட தான். பட் அதுக்கும் கோலாருக்குமே வந்து நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ஸ்டில் வந்து கோலாரோட டேப் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஜாகுவார்ல வந்து அந்த மேல இருக்கிற அந்த சில்வர் லேயர்லாம் வந்து லைட்டா பொறிஞ்சு வர மாதிரி ஆயிடுச்சு ஒரு 2 yearsக்குள்ளாரியே. மேபி அது வந்து என்னோட தண்ணியோட கண்டிஷன்னாலையும் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் அதே தண்ணி தான் வந்து எங்களுக்கு கிச்சனுக்குமே வந்து வருது. பட் ஸ்டில் அது வந்து நல்லாவே இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஹை எண்ட் குவாலிட்டியில கோலார் பிராண்ட்ல வந்து நீங்க போடணும் அப்படின்னா இந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 42,000 rupees கிட்ட வருது. இன்க்ளூடிங் எல்லாமே வந்து அதுல வந்துரும். லைக் ஷவர் ஹெட்ல இருந்து ஷவர் ஆர்ம்ல இருந்து வால்வ், ட்ரிம்மர் எல்லாமே வந்துரும். பட் எக்ஸப்ட் கமோட் வந்து அதாவது WC வந்து இதுல வந்து இன்க்ளூட் ஆகாது. மத்ததெல்லாம் வந்து இதுல இன்க்ளூட் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாகுவார்ல இந்த செட் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 13K வந்து வருது அப்ராக்சிமேட்லி. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா கமோட் WC வந்து இன்க்ளூட் ஆகாது. ஒரு பாத்ரூம்ல உங்களுக்கு வந்து ஃபிட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெனோவேட் பண்றீங்க அப்படின்னா 5,000ல இருந்து 15,000 வரைக்கும் வந்து கேக்குறாங்க. பிளம்பர் ஒர்க் அதாவது லேபர் ஒர்க்குக்கு வந்து 5ல இருந்து 15,000 வரைக்கும் கேட்கிறாங்க. அது டிபெண்ட்ஸ் என்னென்ன ஒர்க்லாம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து. லைக் பைப் லைன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டடா இருக்கா, இல்ல வந்து பைப் லைனே வந்து ஃபுல்லா கனெக்ட் பண்ணுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து தான் வந்து பிரைஸ் வந்து வேரி ஆகும். லேபர் சார்ஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஏரியாவை பொறுத்தும் உங்களோட நீட பொறுத்தும் வந்து அது கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ இப்ப இந்த செக்மெண்ட்ல வந்து என்னென்ன ஸ்கேமிங் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து மணியை சேவ் பண்றதுக்கான டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இது வந்து பர்சனலி நான் சூஸ் பண்ண நான் ஃபாலோ பண்ண சில டிப்ஸ். ஸோ அதை வந்து கூட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கேமிங் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து ஒரு பிளம்பரையோ இல்ல வந்து ஒரு இன்டீரியரோ இல்ல ஏதாவது ஒர்க் பண்றோம், இன்டீரியர்னு ஒன்று சண்டைக்கு வந்துடுறாங்க. ஸோ அதனால வந்து எந்த ஒர்க் பண்றாங்களோ அந்த லேபர் கிட்டயோ இல்ல கான்ட்ராக்டர் கிட்டயோ நீங்க வந்து பைசா கொடுக்குறீங்க, அவங்கள பொருள் வாங்கிட்டு வர சொல்றீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து MRP பில் வந்து
சீட்ல வந்து எழுதி குடுத்து அனுப்புவாங்க. தப்பி தவறி கூட பாத்ரூம் ஃபிட்டிங்ஸோ, சானிட்டரி வேர்ஸோ எது வாங்குனாலுமே ஒரு பிராண்டட் ஐட்டம் வாங்குறீங்க அப்டின்னா, தயவு செஞ்சு இந்த எழுதி குடுக்குற அந்த ஸ்லிப் நோட்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா வந்து அந்த இடத்துல நெறைய சீட்டிங் நடக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எம்ஆர்பி ரேட் அப்படின்னு வந்து ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வால்வோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ₹3,500 எம்ஆர்பி அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. பட் உங்களுக்கு ஆக்சுவலி அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்கிறது வந்து ₹2,500 வந்து கிடைக்கும். ஸோ ஆவரேஜா ஒரு ₹1,000 வந்து உங்களுக்கு அங்கேயே வந்து அவங்களுக்கு நல்ல லாபமா இருக்கும். நீங்க என்ன நினைப்பீங்க? எம்ஆர்பி ரேட் இது இருக்கு. அப்ப வந்து ஒரு ₹100 கம்மி பண்ணி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ₹3,400 அப்படின்னு சொன்னா நீங்க அத நம்ப தான் செய்யணும். ஏன்னா பரவால்ல எம்ஆர்பியோட ஒரு ₹100 கம்மியா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டில வந்து பாத்தீங்கன்னா ₹1,000 கிட்ட வந்து கம்மியா குடுத்துருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு அத சர்ச் பண்ணி வாங்குங்க. அப்படியே கண்ண மூடிட்டு யாரையாவது வாங்கிட்டு வந்து குடுங்க அப்படின்லாம் வந்து சொல்லிடாதீங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுதி குடுக்குற பில் எல்லாம் இருக்கும். பெரிய பெரிய கடைக்கு போனீங்கன்னா, ஜிஎஸ்டி பில் போட்டு குடுப்பாங்க. பட் அதர்வைஸ் சில இடத்துலலாம் சின்ன சின்ன கடைகள்லாம் போய் வாங்கும்போது அவங்க ஜிஎஸ்டி பில் போடாம குடுத்தாங்க அப்படின்னா, உங்களால வாரண்டி வந்து கிளைம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஜாகுவாரோ இல்ல வந்து கோலாரோ இந்த வேற இந்த மாரி ஒரு பிராண்ட் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட வந்து வாரண்டி குடுக்குறாங்க. ஸோ அந்த வாரண்டி நீங்க கிளைம் பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட ஜிஎஸ்டி பில் கண்டிப்பா இருந்தாகணும். அது இல்ல அப்படின்னா உங்களால எதுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நினைக்கலாம், பாத்ரூம் ஃபிட்டிங்ல போயிட்டு என்னத்த வந்து அவங்க சர்வீஸ்க்கும் சரி, இல்ல வாரண்டி என்ன குடுக்க முடியும் அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. சின்னதா சொல்லப்போனா எங்களுக்கு வந்து ஹெல்த் ஃபாசெட் வாங்கிட்டு வந்து அட்டாச் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எங்களுக்கு வந்த சோதனை அப்படின்னு நினைச்சிட்டு விடவும் முடியாது. ஏன்னா அப்பதான் வந்து வாங்கி புதுசா போட்டிருக்கோம். போட்ட உடனே ஒர்க் ஆகல அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஸோ நாங்க வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்ட உடனே நெக்ஸ்ட் அவங்க வந்து ஸ்லாட் அரேஞ்ச் பண்ணி உடனே வந்து செக் பண்ணி சரி பண்ணி குடுத்தாங்க. ஸோ ஒரு சின்ன விஷயம் தான். அந்த நாப் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படிங்கிறத நம்ம சொன்ன உடனே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே அவங்க வந்து செஞ்சு குடுத்தாங்க. இதே நம்ம கிட்ட ஜிஎஸ்டி பில் இல்ல அப்படின்னா நம்மளால அத கிளைம் பண்ணவே முடியாது. வாங்குன அந்த ₹2,000 வந்து ஸ்வாஹாவா இருக்கும். ஒழுவிக்கிட்டே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா ஜிஎஸ்டி பில் வந்து வாங்குங்க. அதே மாதிரி பொருள நீங்க போய் வாங்குங்க. யார்கிட்டயும் வந்து குடுத்து வாங்க சொல்லாதீங்க. அவங்க அதுல ஒரு கமிஷன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாரி வால்வ்லாம் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அதே மாரி ஆங்கிள் வால்வ்ஸ் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட்ஸ்லாம் வாங்கும்போதும் சரி, கொஞ்சம் செக் பண்ணி வாங்குங்க. பிராஸ்லயே வந்து சில்வர் கோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பட் அது வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு அப்படின்றது வந்து நம்ப முடியல. சப்போஸ் அது வந்து எம்எஸ் மிக்ஸ் ஆயி ஒரு மாதிரி குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது ரஸ்ட் ஆயிட்டு உங்களோட சானிட்டரி வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாரி டேமேஜ் பண்ணி விட்டுடுது. ஸோ அத வந்து செக் பண்ணி வாங்கிக்கங்க. குவாலிட்டி நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கங்க. தென் நீங்க வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் போணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆன்லைன்லயும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஆஃப்லைன் ஸ்டோர மட்டுமே வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கிச்சன்ல போட்டிருக்க டேப் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 1900 சம்திங் குடுத்து நாங்க இத வந்து வாங்கியிருந்தோம். இது கோலாரோட ஓன் வெப்சைட்லயே போயிட்டு செக் பண்ணி வாங்கணும். ஏன்னா, லோக்கல்ல கேட்கும்போது இது வந்து கிட்டத்தட்ட 6000 கிட்ட ஏதோ சொல்லியிருந்தாங்க. ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஸோ நமக்கு அவ்வளோலாம் பட்ஜெட் இல்ல அப்படின்னும் போது தான் வந்து ஆன்லைன்ல வந்து ரொம்ப சூப்பர் ஆஃபர்ல கிடைச்சது. ஸோ நீங்க அத வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. எதுல வந்து ஆஃபர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே மீடியா ஒரே இத வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அங்க தான் போய் வாங்கணும் அப்படின்லாம் முடிவு பண்ணிக்காதீங்க. ஒரு 4, 5 இடத்துல விசாரிங்க. அதே மாரி ஆன்லைன்லயும் வந்து செக் பண்ணிட்டு நீங்க அத வந்து வாங்குங்க. அதே மாரி டிசைன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கங்க. பிகாஸ் நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிளாட்டான டிசைன்ஸ் போடுறீங்க அப்படின்னா, பாத்ரூம் ஃபிட்டிங்க பொறுத்தவரைக்கும் அதுல தண்ணி வந்து கொஞ்சம் தேங்கி நிக்கிற மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடம் ஃபுல்லாவே தண்ணி பட்டு ஒரு மாரி ஒரு உப்பு பூத்தா மாதிரி ஆயிடுது. அதே மாரி அது கொஞ்சம் லைட்டா விரிசல் விடுற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாரி போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கர்வியான ஷேப் போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்க பாத்ரூம்ல ஒரு பாத்ரூம்ல வந்து ஃபிளாட் ஒண்ணு போட்டோம். இன்னொரு பாத்ரூம்ல கர்வ் போட்டிருக்கோம். ஸோ கர்வ்க்கும், ஃபிளாட்டுக்குமே வந்து எங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரிஞ்சது. தண்ணி தங்கும்போது அது பிரச்சனை வருது அப்டிங்கிறது. ஸோ அதனால தான் வந்து பார்த்து டிசைன வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம வாங்குங்க. மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்ல நம்ம வந்து மேட் ஃபினிஷ் போலாம். அதே மாரி பிளாக்லாம் போலாம் அப்டின்னு வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, அத அப்டியே மறந்துருங்க. நம்ம ஊர் தண்ணிக்கு ஹாட் வாட்டரா இருந்தது அப்டின்னா, பிளாக்லாம் போனீங்கன்னா 1 மாசம் கூட தாங்காது. அதுக்குள்ளேயே அதோட அதோட இத வந்து காட்டிடும் நிறத்த. ஸோ அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ நல்ல சாஃப்ட் வாட்டர் இருக்கிற ஏரியாவா இருக்கீங்கன்னா, ஓகே ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. இல்ல வீட்ல வந்து நல்ல சாஃப்ட்னர்லாம் போட்டிருக்கீங்க அப்டின்னாலும் ப்ராப்ளம் இல்ல. பட் இதெல்லாம் எதுவுமே பண்ணாம நான் வந்து ஒரு மேட் பிளாக் வந்து போறேன் அப்டின்னீங்கன்னா, அந்த ஃபிட்டிங்ஸ் எதுவுமே 1 மந்த் கூட தாங்காது. ஸோ
கொஞ்சம் சேஃபா இருந்துக்கங்க. ஸோ ஃபார் இதுதான் வந்து பட்ஜெட்குள்ளேயும் சரி, ஹை அண்ட் ரேஞ்ச்லயும் சரி, எனக்கு தெரிஞ்ச சில பிராண்ட்ஸோட பிரைஸ் லிஸ்ட் தான் வந்து இங்க பின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.